ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் இதில் ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட் தான். அதில் எம்சிக்யூ பார்ட் நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதுலேயும் பார்த்தோம்னா நம்பர் 7 மட்டுமான எம்சிக்யூஸ் ஆல்ரெடி நாங்கள் கவர் பண்ணி முடிச்சிருந்தோம். நம்பர் 8 எட்டாவது கேள்வியில இருந்து எப்படி இந்த கேள்வியை மூவ் பண்ணலாம், இது இந்த தியரி பார்ட் எப்படி இருக்கு வேண்டுமாய் செக் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த எட்டாவது கேள்வியை பொறுத்த மட்டும் இதில் கேட்டிருக்கணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் எஸ்ட்ரம் டிரம் இந்த ரெண்டு டைப்பான ரெம்மை பற்றிய ஒரு கன்சிடரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஒரு நிலையான எழுமாற்று பெறுவழி நினைவகம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல அந்த லிங்க் ஆட் பண்ணியிருந்தேன். கம்ப்யூட்டர் மெமரிஸ் கம்பேரிசன் எஸ்ட்ரம் டிரம்மை பற்றி கம்பேர் பண்ண போறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ சேம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் இந்த எஸ்ட்ரம் அதை விட டிரம் ரெண்டுக்குமான கம்பேரிசன் யூடியூப் வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போற அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கான அந்த கம்பேரிசனை நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ்ட்ராவான நோட்ஸ் உங்களுக்கு தேவை என்று சொன்னால். ஸோ எஸ்ட்ரம் டிரம் என்று சொல்லி ஜென்ரலா நாங்க டிவைட் பண்ணி கொள்வோம். இந்த எஸ்ட்ரம் டிரம் கம்பேர் பண்ணி கொண்டு வரைக்குள்ள இதை ஸ்டாட்டிக் ரெம் என்று சொல்லியும் டி என்றத டைனமிக் ரெம் என்று சொல்லியும் நாங்க டிவைட் பண்ணி கொள்ளலாம். ஸ்டாட்டிக் ரெம் டைனமிக் ரெம் என்று சொல்லி ரெண்டு விதமான ரெம் நாங்க டிவைட் பண்ணலாம். இந்த எஸ்ட்ரம் என்ற ஸ்டாட்டிக் ரெம் என்றது எப்பவுமே ஸ்பீட் கம்பேரிசன் பாப்பமா இருந்தா அங்க அதிகமா இருக்கு. அதாவது எஸ் இருக்கிறபடியால அந்த இடத்துல ஸ்பீட் கூடன்னு யோசிக்கிறது பெட்டர். டி என்று இருக்கிற இடத்துல டென்சிட்டி தரவு அடர்த்தி அதிகம் என்று யோசிக்கிறது ஈஸி. எங்களுக்கு டென்சிட்டி அப்படின்றது தரவு அடர்த்தி. அப்ப முதலாவது விஷயம் ஸ்பீட் எஸ்ட்ரமுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டைனமிக் ரெமுக்கு குறைவா இருக்கும். டேட்டா டென்சிட்டி என்ற தரவு அடர்த்தி டிரமுக்கு கூடவா இருக்கும், எஸ்ட்ரமுக்கு குறைவா இருக்கும். இப்படி நாங்க பார்த்து கொண்டு போகலாம். ஸோ இந்த இடத்துல எஸ்ட்ரம்மை யூஸ் பண்ணித்தான் ரெஜிஸ்டர் அதை விட கேஷ் மெமரி மாதிரியான மெமரிஸ் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணி கொள்வோம். இந்த ஸ்பீட் அதிகமானதை வச்சுக்கொண்டு தான் நாங்க ரெஜிஸ்டர் கேஷ் மெமரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு வருவோம்ன்றபடியால அப்படி நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்தை பார்த்து கொண்டு வருமா இருந்தால் முதலாவது ஸ்டேட்மெண்ட் எஸ்ட்ரம் அப்படின்றது ரெஜிஸ்டரினது தொழில்நுட்பமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்பீட் கூடின ஒரு மெமரியை வச்சுதான் நாங்க ரெஜிஸ்டரை அல்லது கேஷ் மெமரியை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது இயங்கு நிலை எழுமாற்று பெறுவல் நினைவக தொழில்நுட்பத்தினை விட குறைந்த கதியினை கொண்டதாகும். இந்த குறைந்த கதி என்றது பிழை. என்ற ஸ்பீட் அதிகமானது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது அதன் அடர்த்தி இயங்கு நிலை எழுமாற்று பெறுவல் நினைவக தொழில்நுட்பத்தினை விட அதிகமாகும். இது பிழை. இந்த டென்சிட்டி என்ற தரவு அடர்த்தி டிரம் என்ற இயங்கு நிலை எழுமாற்று பெறுவல் நினைவகத்தை விட குறைவா இருக்கும் எஸ்ரமுக்கு. இந்த டிரமுக்கு தான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னால் இதுல டிரம் என்ற தொழில்நுட்பத்தை விட குறைந்த கதியை கொண்டிருக்கும் என்று சொன்னது பிழையான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி அடர்த்தி டிரமை விட அதிகமா இருக்கும்ன்றதும் ஒரு பிழையான ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கேக்கல இந்த எட்டாவது கேள்வியின் சரியான ஆன்சரா நாங்க எடுக்கக்கூடியது ஏ மாத்திரம் அப்படி என்றதை எடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் இதுக்கான சரியான ஆன்சரா இருக்க போது இந்த இடத்துல. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நாங்க மூவ் பண்ணிட்டு வருவோமா இருந்தால் சோ இந்த இடத்துல நாங்க 9வது கேள்வி. சோ 9 செக் பண்ணிட்டு வருவோமா இருந்தா இந்த கேள்வி நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். பூலியன் கோவை ஏபிசி அதை விட ஏ பார் பிளஸ் ஏ பார் ஏ பி பார் சி சுருக்கப்பட்ட விளைவு யாது? இப்படி ஒரு கேள்வி வரைக்கும் நீங்க மேக்சிமம் அந்த கேள்வியை சால்வ் பண்ணி போட்டுதான் சரியான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் அங்க மார்க் பண்ண வேண்டி இருக்கும். ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யணும், தந்த கேள்வியை நோட் பண்ணணும். அப்ப ஏ பி சி
தென் இதுல ஏ பார் உங்களுக்கு தந்திருக்கேன். அதுக்கு பிறகு ஏ பி பார் சி. இதுல எதையும் நீங்க யூஸ் பண்ணலாம், ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனா சூஸ் பண்ற டைம் உங்களுக்கு ஈஸியானாலும் எடுக்கும். இப்ப முதலாவதையும் கடைசியையும் நாங்க கம்பேர் பண்ணுவோமா இருந்தால் பி பார் மட்டும்தான் டிஃபரன்ஸா இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவோம். ஏபிசி பிளஸ் ஏ பி பார் சி அப்படின்னு நோட் பண்ணலாம். பிளஸ் ஏ பார் அப்படின்னு போடலாம். ரீசன் என்னன்னா நாங்கள் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிருக்கிறோம் ஈஸியா பொதுவா எடுக்கிறது. ஏ பார் அங்க உணர்ந்து போட்டு இங்க போட்டாச்சு. இது ரெண்டிலையுமே நீங்க ஏசிய கொமனா எடுக்கலாம். ஏசிய கொமனா எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பி என்றது முதலாவதுல அமைஞ்சும் இங்கால பி பார்ன்றது ரெண்டாவது அமைஞ்சு பிளஸ் ஏ பார் அப்படின்னு மார்க் பண்ணலாம். பி பிளஸ் பி பார்ன்றத 1 எடுக்கலாம் கம்ப்ளிமெண்ட் லோயில். பட் உங்களுக்கு இந்த பூலியன் லோயில் ஏதாவது டவுட் இருக்கு அல்ல இது ஏதாவது உங்களுக்கு தெரிய வேணும் எக்ஸ்ட்ராவான்னு சொன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல பூலியன் லோஸ் அப்படின்ற ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஐசிடி ஃபவுண்டேஷன் சேம் வீடியோ தான். இந்த பூலியன் லோஸ் பார்த்துட்டு இதுக்கு பிறகு நீங்கள் இதை சால்வ் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ 1 வந்துன்னு சொன்னால் ஆன்சர் நீங்கள் ஏசி என்றே இதை டைரக்டா எழுதலாம். அதுக்கு பிறகு ஏ பார் சொல்லி இங்க இருக்கு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும். ஆனா இதுக்கு பிறகும் நீங்க சால்வ் பண்ணலாம். அதாவது ரிடண்டன்சி லோன்னு சொல்லி ஒரு லோ இருக்கும். இந்த ரிடண்டன்சி லோ என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் தனியா இருக்குது அதுக்கு பக்கத்துல பிளஸ் போட்டு ஏ எக்ஸ் பார் ஒய் என்று எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் ஒய் என்று சொன்னால் இந்த தனியா இருக்கிற பாட்டுன்ற தலைகீழோட இன்னொரு ஆள் பக்கத்துல வருவரா இருந்தால் அந்த தலைகீழா இருக்கிற பாட்டை கட் பண்ணலாம். தனியா இருக்கிறத கட் பண்ணிடலாம். தலைகீழா இருக்கிறத கட் பண்ணவன்ட்டு சொன்னால் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வரும். சோ இதே ஐடியாவை நாங்களும் ட்ரை பண்ணுவோமா இருந்தா ஏ பார் என்ற தலைகீழ் தான் ஏ. அப்ப ஏ கட் பண்ணலாம். ஏ கட் பண்ணி விட்டோம்னா ஆன்சர் உங்களுக்கு ஏ பார் பிளஸ் சி என்று சொல்லி ஒரு ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா இந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்த 9th கொஸ்டனுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்க போது இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் இப்ப 10வது கேள்விக்கு மூவ் பண்ண போறோம். இந்த 10வது கேள்வின்றது எப்படியான ஒரு கேள்வி என்றால் கேமேப் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த கேமேப்ல உங்களுக்கு டவுட் இருக்குமா இருந்தா டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கேமேப் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன். கேமேப் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 சொல்லி ஒரு 5 ஸ்டெப்ஸுக்குள்ளால நாங்கள் அந்த கேமேப் கவர் பண்ணி இருப்போம். எல்லா வீடியோன்ற லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கேள்விக்கு நீங்க வருவீங்களா இருந்தா உங்களால ஃபுல்லா ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் எனிஹவ் நாங்க இந்த கேள்வியை எப்படி மூவ் பண்ணி செய்யலாம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரப்போம். பின்வரும் காரண வரிப்படத்தினை கருதுக. வரிப்படத்தினால் தரப்படுகின்ற பூலியன் கோவை பின்வருவனவற்றுள் எது? எங்களுக்கு தந்த 5 விடையையும் பார்க்க வேணும். 5 விடையும் எஸ்ஓபி வடிவில இருக்கு. பூலியன் கேட்ஸ் அப்படின்றது இந்த ஃபுல் பிளேலிஸ்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கொடுத்து உங்களுக்கு அந்த பூலியன் லோ பூலியன் கேட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் எடுக்கலாம். அதுலயும் நாங்க 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுல முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் எஸ்ஓபி ஃபார்மேட் என்று சொல்லுவோம். அடுத்தது பியூஎஸ் ஃபார்மேட் என்று சொல்லி 2 விதமான ஃபார்மேட்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அது எங்களுக்கு கட்டாயம் தெரிய வேணும். முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் எஸ்ஓபியில நீங்க ஒரு ஃபங்க்ஷனை சால்வ் பண்ண போறீங்க அப்படி என்று சொல்லிக்கல நீங்க ஒன்றுகளை சுத்தி லூப் பண்ணணும். அதாவது ஒன்னை சுத்தி தான் நாங்க இங்க லூப் பண்ண வேண்டி இருக்கும். இந்த வண்ண சுத்தி லூப் பண்ற நேரங்களை எப்படி லூப் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் நாங்க அந்த வீடியோல கூட கன்சிடர் பண்ணிருப்போம். ஸோ இங்க நாங்கள் 2 1 வந்து மேல கீழே லூப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி என்று சொன்னால் நான் இதுல உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரால லூப் பண்ணிட்டு வா. ஸோ இந்த இடத்துல நான் ஓகே ப்ளூ கிளிக் இங்க இருக்க போற இந்த 1 ரெண்டையுமே நாங்கள் லூப் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்க இருக்க போற இந்த 2 1ஐயும் லூப் பண்ணலாம்.
இரண்டும் ஒரு லூப்பாவே கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இங்க இருக்க போற இந்த 2 வண்ணையும் ஒன்றா லூப் பண்ணலாம். சோ 2 விதமான லூப் உங்களுக்கு அவைலபிளா வந்தபடியால நான் இது என்ன செய்யறேன், குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கொள்றேன். இந்த லூப்பை குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கொள்றேன். சோ 2 குரூப் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் குரூப்பிங் செய்து கொள்ள வேணும் இந்த கே மேப்ல. அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் குரூப் 1 எழுதிக் கொள்வோம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. சோ குரூப் 1 அப்படின்னு போட்டுக்கொள்றேன். இந்த குரூப் 1ல ஒவ்வொரு 1க்குமான இண்டெக்ஸை மார்க் பண்ணணும். சோ இந்த 1ன்றது வந்து ஏபிசி ஆர்டர்ல பாப்பீங்களா இருந்தால் ஏ என்ற ஆர்டர்ல பாப்பீங்களா இருந்தா 0 0 0. சோ இந்த 1ல முதலாவது 1 வந்து 0 0 0. இங்க இருக்க போற இந்த 1 கன்சிடர் பண்ணுவீங்களா இருந்தா 0 0 1. சோ ஆன்சர் உங்களுக்கு 0 0 1. இந்த 1 பாப்பீங்களா இருந்தா 1 0 0 1 0 0. இந்த 1 பாப்பீங்களா இருந்தா 1 0 1. சோ இந்த மூன்றிலையும் மாறாதது எது என்று பார்த்தோம்னா 0 1 இந்த வெர்டிகலா மாறுது. சோ இதை நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து 0 0 0 இருக்கிறபடியால 0 ஒன்று எழுதலாம். அதாவது எது சேஞ்ச் ஆகலையோ அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான் எங்களுடைய. இங்கேயும் 0 1 மாறி மாறி வரபடியால் எடுக்கிறார். கிராஸ் பண்ணி வரும். சோ குரூப் 1ல இருந்து நாங்க எடுக்கக்கூடிய ஆன்சர் ஏபிசி ஆர்டர்ல ஏ இல்ல சி இல்ல பி மட்டும் 0 வரபடியால பி பார் எடுப்போம். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது பார்க்க போறோம் குரூப் 2 பற்றி கன்சிடர் பண்ணுவோம். இந்த குரூப் 2 பொறுத்த மட்டும் இந்த 1 இங்க இருக்க போற 1 வந்து 1 1 0 ஏபிசி ஆர்டர். இந்த இடத்துல இருக்க போற இந்த 1 பார்த்தோம்னு சொன்னா 1 0 0. சோ இதுல சேஞ்ச் ஆகாத விஷயம் எதான்னு பார்த்தோம்னா முன்னுக்கு இருக்க போற 1 பின்னுக்கு இருக்கிற 1 0 சேஞ்ச் ஆகுது, வேறாத ஒன்றுமே. பின்னுக்கு இருக்க போற 0. சோ முன்னுக்கு இருக்க போற 1 என்று சொன்னா ஏ என்று எழுதலாம். இடையில இருக்கிறது மாறுறபடியால் எழுத தேவையில்லை. 0 0 வர்றபடியால இதை நாங்க சி பார் என்று எழுதலாம். சோ ஆன்சர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுவோமா இருந்தால் பி பார் பிளஸ் ஏ சி பார், இதுதான் ஃபைனல் ஆன்சர். சோ பி பார் பிளஸ் ஏ சி பார் என்ற ஆன்சர் எங்களுக்கு 5th ஆன்சரா இருக்கிறபடியால 10வது கேள்விக்கு இந்த 5வது விடையை நாங்க எக்ஸாம்பிள் சரியான ஆன்சரா எடுத்துக்கொண்டு வரலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் நாங்க 11வது கேள்வி நாங்க மூவ் பண்ணிட்டு வர போறோம். இந்த 11வது கேள்வியில ஒரு புது கன்செப்ட் மாதிரி கேட்டு வரையணும். ஒரு டயக்ராம் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கணும். இந்த டயக்ரத்தை வச்சுட்டு உங்களுக்கு சரியான ஆன்சர் என்னன்ற மாதிரி கேட்டு வரையும். சோ இது இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஏபி என்ற இன்புட்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆன்சர் எடுக்கும். பட் இதுக்கு நிறைய ஷார்ட் இன்ஃபார்ம்ஸ் இருக்கு. யூனிவர்சல் கேட்ஸ் அப்படி என்ற டாபிக் வந்து நாங்க யூடியூப் வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்றது இந்த டாபிக்கும் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபர்ஸ்டா நீங்க ஒரு சின்ன ஐடியா ஒன்று எடுத்த பிறகு இந்த கேள்விக்கு வருவீங்களா இருந்தால் நீங்க கிளியரான ஒரு ஐடியாவுக்கு வரலாம். யூனிவர்சல் கேட்ஸ் அண்ட் பூலியன் லோஸ் அப்படின்ற இந்த டாபிக்ல நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கிறோம் ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல். ஸோ ஏ என்று வரைக்குள்ள உண்மையில இந்த அவுட்புட் பார்த்தீங்க என்றால் ஏ பார் என்று தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது ஒரு நொட் கேட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு கேட். அதாவது நாங்கள் அந்த யூனிவர்சல் கேட்ல சொல்லியிருப்போம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல ஒரே ஒரு இன்புட் எடுத்து நாங்கள் அதை நோர் கேட்டால ப்ரொடியூஸ் பண்ணிக்கல. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வருமா இருந்தால் இதுல எக்ஸ் இன்புட்டா கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ் பார்ன்றது அவுட்புட்டா வரும்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ இது ஒரு நோட் கேட்டா ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப நாங்கள் இதுல ஏ பி என்று வரைக்கல, ஏ என்றது ஏ பார் என்று வரும், பி என்றது பி பார் என்று வரும். ஸோ கம்பைன் பண்ணி இங்க இதை எழுதிக்கல, நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா ஏ பார் நடுவில் பிளஸ் போடுவீங்க. ரீசன் இது ஒரு நோர் கேட், இதுல பி பார் ஹோல் திங் பார் என்று போடலாம். என்ன ரீசன் என்று சொன்னா நோர் கேட் என்றபடியால நடுவில் பிளஸ் போடுவீங்க. அடுத்தது ஏ பார் இருக்கு, பி பார் இருக்கு, ஃபுல்லா பார் வந்து இவ்வளவு கிளியர். இனி அடுத்தது என்ன செய்யும் சொன்னால் ஏயும் பியும் இந்த ரெண்டு லைனாலையும் உங்களுக்கு வாரபடியால இதுல வரப்போற ஆன்சர் எப்படி வரும் சொன்னால் ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார். அவ்வளவுதான், ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார். எல்லாம் கம்பைன் ஆகி இந்த கியூ பார்ல எப்படி ஆன்சர் வரப்போகுது? ரெட் கலரால இதை மார்க் பண்ணிட்டு வா. சோ இந்த நோர் கேட் இதை ஜாயின் பண்றபடியால ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும் சொன்னால் ஏ பார் பிளஸ் பி பார் அப்படி என்று இருக்க போது பிராக்கெட்ல முழுவதின் பாரை நான் மார்க் பண்றேன். இது முடிஞ்சு. அடுத்தது ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டுக்கொள்வோம். அதுக்கு ஒரு ஹோல் திங் பார் இருக்கிறபடியால ஃபுல்லா பார். இது முடிஞ்சு. எனி நடுவில் பிளஸ் போட்டு ஃபுல்லாவே ஒரு பார் போடும். அப்பதான் உங்களுக்கு இந்த நோர் கேட்டால வந்த ஆன்சர் சரியா. இப்ப டிமோகன்ஸ் லோ என்று சொல்லி ஒரு லோ ஒன்று இருக்கு. இந்த லோ என்ன செய்யும் சொன்னால் நடுவில் இருக்கிற பார குறிய மாத்திட்டு இந்த ரெண்டு பாரையும் பிரேக் பண்ணி எழுதலாம். அதாவது இந்த இதே ஃபங்க்ஷன்லே நாங்க என்ன செய்ய வேண்டி வரப்போன்னு சொன்னா நான் ரிமூவ் பண்ணி கொண்டு வரேன் 1 by 1. ஃபர்ஸ்டா இந்த சிம்பிளை நீங்க இல்லாம செய்யணும். பிளஸ் இல்லாமல் செய்துட்டு என்னவா மாத்துவீங்க? டொட்டா மாத்துவீங்க. சோ நான் ப்ளூ கலரால மார்க் ரெட்டாலே மார்க் பண்ணுவோம். டொட்டா மாத்தியாச்சு. அடுத்தது மேல இருக்க போற இந்த ரெண்டு ஒரு முழுவதின் பார் அப்படின்றத நாங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி பிரிச்சு கொடுப்போம். சோ தனித்தனியா நாங்க இதை இல்லாம செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா ஆன்சர் எங்களுக்கு எப்படி கிடைக்க போறாரு பாப்போம். சோ இங்க ஒரு பார் போயிடும், இங்க ஒரு பார் போயிடும். டிமோகன் லோ கம்ப்ளீட். டிமோகன் லோயின் படி ஓகே. டபுள் கம்ப்ளிமெண்ட் லோயில் என்ன நடக்கும் சொன்னால் இந்த ரெண்டு பாருமே இல்லாமல் போயிடும், கேன்சல் ஆயிடும். சோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும் சொன்னால் ஏ பார் பிளஸ் பி என்றது ஒரு பிராக்கெட்ல இருக்கும். ஏ பார் பிளஸ் பி பார், ஏ பிளஸ் பி என்றது ஒரு பிராக்கெட்ல இருக்கு. இப்ப நாங்கள் இது மேட்ச்ல பெருக்கிற மாதிரி ஏ பார் ஆளி ஒருக்கா ஏ மல்டிப்ளை பண்ணணும், ஏ பார் ஆளி ஒருக்கா பி மல்டிப்ளை பண்ணணும், பி பார் ஆளி ஒருக்கா ஏ மல்டிப்ளை பண்ணணும், பி பார் ஆளி ஒருக்கா பி மல்டிப்ளை பண்ணணும். 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். ஏ பார் பிளஸ் இன்டு ஏ என்று எழுதுறத நீங்க எழுதலாம் டைரக்டாவே. ஏ பார் இன்டு ஏ பிளஸ் ஏ பார் இன்டு பி. அடுத்தது பெருக்கிட மாட்டேன். ஏ பார் இன்டு பி பிளஸ் பி பார் இன்டு ஏ. அப்ப நாங்க எழுதிக்கல ஏ பி பார் அப்படின்னு எழுதலாம். அடுத்த பி பார் இன்டு பி. சோ ஏ பார் இன்டு ஏ என்றது கம்ப்ளிமெண்ட் லோவால 0 ஆயிடும். பி பார் இன்டு பி என்றதும் கம்ப்ளிமெண்ட் லோவால 0 ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு வருவர் ஏ பார் பி எப்படி என்று இருக்கு. அடுத்தது ஏ பி பார் என்று. சோ இந்த இடத்துல இதுக்கு மிஞ்சி நாங்கள் இந்த லோவை யூஸ் பண்ணியோ எதுனா யூஸ் பண்ணியுமே சோல்வ் பண்ணிடலாம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வருமா இருந்தால் இது என்ன கேட்டுக்கு ஈக்குவலண்டான கேட்? எக்ஸோர் கேட்டுக்கு ஈக்குவலண்டான கேட் தான். எக்ஸோர் கேட்டு தான் நாங்க ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் அப்படின்னு சொல்லி இங்க நாங்க மார்க் பண்ணுவோம். 11th one 11வது கேள்விக்கான சரியான ஆன்சர் எக்ஸோர் கேட் என்று வரும். சோ உங்களுக்கு அண்ட் கேட் என்றா ஏ டாட் பி, ஓர் கேட் என்றா ஏ பிளஸ் பி,
not என்று சொல்றது a bar என்று வரும். XOR என்று சொன்னால் a bar b plus ab bar. XNOR என்று சொன்னால் ab plus a bar b bar. So ഇതിന്റെ கன்க்ளூஷன் ஆன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கேட்ஸ்ல சொல்லி இருக்கிறோம். So logic gates அப்படின்றதிന്റെ பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ கிளிப்பை ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு தேவையான நோட்ஸை நீங்க கெதர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ செல்ல நாங்க பார்த்திருந்தோம் கேட்ஸ் மட்டுமான கேள்வி. அதாவது முதல் 11 கேள்வியும் இதுல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையா நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ இதை கெயின் பண்ணி அடுத்த வீடியோல நாங்க புது கன்செப்ட், அது நம்பர் சிஸ்டர் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு அந்த புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.